வணக்கம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:11க்கு ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கன்னியிலேருந்து சிம்மத்துக்கும் வராங்க. வரிசையாக ராகு கேது. அதாவது மீனத்திலிருந்து ராகு கும்பத்துக்கு வராரு, கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வரார். இவங்க 1.5 வருஷம் இந்த இடத்துல இருப்பாங்க. சராசரி 2 மாத காலம் ஒரு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாங்க. குறிப்பாக ராகு மாதிரி கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடியது இது உங்களுடைய முழு ஜாதகத்துக்கு கிடையாது. இந்த ராகு கேது இந்த இடத்துல இருந்தால் இப்படி செய்யும் அப்படிங்கிறது தான். பொதுவாக கும்பத்தில் பூரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3. அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு பாதமும், சதயத்தில் 4, பூரட்டாதியில் 4, ஆக 9 பாதமும் 9 பாகத்தில் இந்த ராகு பெயர்றார். பொதுவாக ராகு சுயசாரத்திலையும் பூரட்டாதிலையும் அவிட்டத்திலையும் பயணிக்கிறார் இந்த 18 மாத காலத்தில். இப்போ நான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு 25 நாழி 48 வினாடியை சொல்கிறாங்க. அது 4 மணி 11 நிமிஷம். அந்த 4:11க்கு மேலே 2 வருஷம் 2 மாதம் பூரட்டாதி 3ஆவது பாதத்தில் பயணம் பண்ணுறார். 2 மாதம். அதன் பிறகு பூரட்டாதி 2, பூரட்டாதி 1, அதன் பிறகு 4, 3, 2 மாசி மாதம் அந்த கிட்டத்தட்ட இந்த வருட காலம் பூரா இதுக்குள்ளே தான் இந்த கும்பத்திலே இருக்கார். பூரட்டாதி ராகு குரு காலில் போகும்பொழுது முழு யோகத்தை தான் செய்வார். அதன் பிறகு ராகு சுயசாரத்தில் போகிறார். இந்த 8 காலிலையும் போகிற பாதை உங்களுக்கு அற்புதமாக நடக்கும். இந்த ராகு தன்னுடைய பூரட்டாதி சதயம் இந்த 2ம் ராகுக்கு யோகமான காலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கார். ஒருவேளை பூரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்து குரு திசை வக்கர திசையில் நடக்குமே ஆனால் உங்களை இந்த ஜாதகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு கொட்டி கொடுத்து அள்ளி கொண்டு மேலே ஒண்டி வச்சிருவார். கோபுரத்தில் ஒண்டி உச்சத்தில் வச்சிருவார். அப்படி கேது பார்ப்போமா? நாளைக்கு உத்தர நட்சத்திரத்துக்கு வரார். எப்போ? சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 4:11க்கு 25 நாழி 48 நிமிடக்கு சிம்மத்துக்கு வராரு கேது. கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வரார்.
கேது செவ்வாய் மாதிரி செயல்படுவார்னு ஒரு விதி. குறிப்பாக சூரியன் காலில் நடக்கிறார். அரசாங்கத்தினுடைய யோகங்கள் எத்தனை நாளைக்கு? இந்த 4 பாதமும் இந்த 2 மாதம் உங்களுக்கு மிக ஜோராக இருக்கும். அதன் பிறகு உத்தரத்துக்காலில் நடக்கும், பூரங்காலில் நடக்கும்போது, உத்தரங்காலில் நடக்கும்போது சிறப்பாக இருக்கும். பூரங்காலில் நடக்கும்போது பூரம் வந்து சுக்கிரன் அதே பாதியை குறைப்பார் தான். பயப்பட வேணாம், யாரையும் பயமுறுத்தணுங்கிற நோக்கத்தில் நாங்கள் இது பேசலை. சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது சிலர் சொல்லியே ஆகணும். இது ஒரு தனி மனி நபருக்கு கிடையாது. இப்போ பேசுறது தனி நபருக்கு கிடையாது, பொதுவான ஒரு விதி. ஒருவேளை சுக்கிரன் உங்களுக்கு வக்கரமாக இருந்தால் கொட்டி கொடுத்துருவார். சுக்கிரங்காலில் வக்கரமாக இருந்து ஆதியில் சுக்கிரன் நீச்சனோ சுக்கிரன் நீச்சதே சேர்வு சுக்கிரனாக இருந்து சுக்கிரன் வக்கரமாக இருந்தால் ஆளாக நல்லா கொடுத்துருவார். அது பூரம் 4, 3, 2, 1 வரைக்கும் இருக்கிறது. மாசி மாதம் வரைக்கும் இதே நிலைமை தான். கேது திசை அதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அனுசரித்து தான் நடக்கணும். இது எல்லாமே பொது விதி. எல்லோரும் பக்கத்தில் நாளைக்குள்ள நவக்கிரக கோயிலுக்கு போய் ராகு கேதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிங்க. அது உங்களுக்கு சால சிறந்தது. நாளை பார்ப்போமா? இன்னொரு பதிவில் பார்ப்போம். வாழ்த்துக்கள்.